வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூப்பரான ரெசிபியோடு நான் வந்திருக்கேன். சிக்கன் கறி தான். இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் வீட்டு குழம்பு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சால்ட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. அப்புறம் கர்ட் 2 டீஸ்பூன் சேர்த்து லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுடுங்க, ஊறட்டும் நல்லா. அதுக்கப்புறம் தாளிப்பு கடாயில் பிரியாணி இலை, பட்டை, மிளகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை மிளகாய் இது எல்லாத்தையும் ட்ரை ஃப்ரை பண்ணி ஆற விட்டுக்கோங்க. கடாயில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி உப்பு சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அடுத்து அதே கடாயில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆற வச்ச ஸ்பைசஸையும் பொரித்த வெங்காயத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அதே கடாயில் சின்ன சீரகம் 1 டீஸ்பூன், சின்னதாக நறுக்கிய சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. வச்ச பேஸ்ட்டு அதோடு ஆட் பண்ணி தண்ணி சேர்த்து லைட்டாக கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை அதோடு ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிக்கனை அப்பப்போ பரட்டி விடுங்க. இறக்க போகும்போது ஆரிகனாவும் கொத்தமல்லியும் தூவி இறக்குனா சுவையான சிக்கன் கறி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.